டொனால்ட் ட்ரம்பின் 5 நாள் ஒத்திவைப்பும் பொலந்து கட்டும் ஈரானும் பற்றியெறியும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் டிமோனா அணுசக்தி வளாகமும் ஈரான் ஏவுகணை மலையில் நனையும் அமெரிக்க கட்டளை தளங்களும் அவசரமாக ஈரான் களமிறக்கப் போகும் ரகசிய ஆயுதமும் டொனால்ட் ட்ரம்பின் போலியான அறிவிப்புகளும் தந்திரமான சதுரங்க ஆட்டத்தின் அடுத்த கட்ட நகர்வுகளும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 4 விடயங்களும். இதற்கு பிறகு கண்ணுக்கு கண் அல்ல, கண்ணுக்கு ஈடாக நாங்கள் உங்களுடைய தலையை எடுப்போம். டொனால்ட் ட்ரம்பின் போலியான அறிவிப்புகளுக்கு ஈரானிய தலைமைகள் வழங்கியிருக்கக்கூடிய பதிலடிகளும் களத்தினுடைய உண்மையான யதார்த்தமும். எண்ணெய் விலையை சந்தையில் மீண்டும் அதிகரித்த ஈரானின் தரமான சம்பவங்கள். நேற்று இரவோடு ஈரானுக்கு டொனால்ட் ட்ரம்ப் வழங்கியிருந்த 48 மணி நேர காலக்கெடு நிறைவடைந்திருந்தது. மேலும் ஈரானுக்கு எதிரான இந்த காலக்கெடு நிறைவடைவதற்கு 1-2 மணித்தியாலங்களுக்கு முன்பு டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்திலே அவருடைய போலியான மாயைகளையும் போலி கருத்துக்களையும் அவருடைய புதிய தந்திர காய் நகர்த்தல்களையும் வெளியிட்டிருந்தார். ஈரானோடு நாங்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகின்றோம். இந்த பேச்சுவார்த்தைகள் பயனுள்ளதாக அமைந்துள்ளன. மேலும் இந்த பயனுள்ள பேச்சுவார்த்தைகள் தொடர்வதனால் ஈரானின் எரிசக்தி தளங்களை இலக்கு வைத்து மின்சக்தி தளங்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களை இன்னும் 5 நாட்களுக்கு ஒத்திவைக்குமாறு நான் போர் அமைச்சகத்திற்கு கட்டளையிட்டுள்ளேன். அதே நேரம் ஜரேட் குஷ்னரும் ஸ்டீவ் விட்கோஃபும் ஈரானோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் என டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய தந்திரமான மாயைகளையும் கருத்துக்களையும் போலி பிரச்சாரங்களையும் முன்வைத்திருந்தார். டொனால்ட் ட்ரம்பின் இந்த கருத்துக்களை தொடர்ந்து ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் அவசர செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கக்கூடிய கருத்துக்களை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம். சந்தை விலையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகவும் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்துவதற்காகவுமே இவ்வாறான போலி பிரச்சாரங்களை டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொள்கின்றார். மேலும் இந்த அறிவிப்புகளில் எந்தவிதமான உண்மையும் இல்லை, களத்திலே எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதிரடியான அறிக்கை வெளியிட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து ஈரானிய பாராளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு சபையின் ஆலோசகர் இவ்வாறு தெரிவித்தார். எங்களுடைய ஆயுதங்களும் ஆயுதப்படைகளுடைய உறுதியும் ஈரானிய மக்களுடைய உறுதியும் ட்ரம்ப் என்னும் பிசாசை சக்தியற்றதாக மாற்றியுள்ளது. இந்த சந்தர்ப்பத்திலே பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு எங்களுக்கு எந்தவிதமான தேவையும் இல்லை. இந்த பிசாசுகளோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு நாங்கள் தயாராகவும் இல்லை. இவர்களுக்கு அடியின் பலத்தையும் ஏவுகணையின் மொழியையும் தவிர வேறு எதுவும் சரிவராது. மேலும் நாங்கள் எங்களுடைய தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொள்வோம் என பாராளுமன்ற தேசிய பாதுகாப்பு சபையின் ஆலோசகர் தெரிவித்தார். அமெரிக்கா 2 நாட்களுக்கு முன்பு மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய 2 வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் உதவியோடு ஈரானின் பாராளுமன்ற சபாநாயகரோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்தது. ஈரானோடு நாங்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். இதற்கமைவாக ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃபோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். அவசரமாக இந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் அண்டை நாடுகளை பயன்படுத்தி ஈரானுக்கு செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளது. மேலும் இந்த கோரிக்கைகளை ஈரான் முழுமையாக நிராகரித்துள்ளது. ஈரானிய களத்தில் ஏற்பட்ட தோல்வியை மறைப்பதற்கு ஈரானுக்கு எதிரான போரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல்வியை மறைப்பதற்காகவும் தன்மான இழப்பை ஈடு செய்வதற்காகவுமே டொனால்ட் ட்ரம்ப் இந்த தப்பிக்கும் பொறிமுறையை பயன்படுத்தி போலி பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றார் என ஈரானிய தேசிய ஊடகம் செய்திகளில் குறிப்பிட்டிருந்தது. எங்களுடைய தேசிய இலக்குகள் முழுமையாக அடைந்து கொள்ளப்படும் வரை, மத்திய கிழக்கு பிராந்தியத்திலிருந்து அமெரிக்கா முழுமையாக வெளியேற்றப்படும் வரை, அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரும் வரை நாங்கள் இந்த போரை நிறுத்தப் போவதில்லை. மேலும் இந்த போரினுடைய முடிவானது மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தின் முடிவோடு பிணைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகவும் எண்ணெய் விலையை குறைப்பதற்காகவும் நிதி நெருக்கடிகளை குறைப்பதற்காகவும் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு போலி பிரச்சாரங்களை மேற்கொள்ளலாம். ஆனால் இந்த பிரச்சாரங்களின் மூலமாக அவர்கள் அடைந்து கொள்ளக்கூடிய நன்மைகள் ஒரு பொழுதும் நீடிக்காது. மேலும் நாங்கள் களத்தில் உறுதியாகவே இருக்கின்றோம். இறுதி அடையும் வரை நாங்கள் இந்த போரை தொடர்வோம் என ஈரானிய IRGC ராணுவத்தின் விண்வெளி படையினுடைய தளபதி தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் இவ்வாறு தெரிவித்தார். சர்வதேச சந்தையில் தாக்கத்தினை ஏற்படுத்துவதற்காகவே இவ்வாறான போலி பிரச்சாரங்களை அவர் மேற்கொள்கின்றார். அமெரிக்காவோடு நாங்கள் எந்த விதமான பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ளவில்லை. நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ளவில்லை. பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கான எந்த தேவையும் எங்களுக்கு இல்லை. மேலும் டொனால்ட் ட்ரம்ப் இந்த கருத்துக்களின் மூலமாக சர்வதேசத்தை வேண்டுமானாலே மாற்றலாம். ஆனால் ஈரானியர்களை ஒரு பொழுதுமே மாற்ற முடியாது. மேலும் யுத்த எங்களுடைய இலக்குகளை முழுமையாக அடைந்து கொள்ளும் வரை நாங்கள் இந்த போரை நிறுத்தப் போவதில்லை என பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்கள் தெரிவித்தார். அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பை அதிகளவானோர் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. டொனால்ட் ட்ரம்ப் 5 நாள் போர் நிறுத்தத்தினை அறிவித்து விட்டார். 5 நாட்களுக்கு ஈரானினுடைய எரிசக்தி தளங்கள் மீதான தாக்குதல்களை இடைநிறுத்தி விட்டார் என டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்களை நம்பக்கூடியவர்களை அதிகமாக காணப்படுகின்றார்கள். இன்னும் அதிகளவானோர் யுத்த களத்தினுடைய உண்மையான தன்மையை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்புக்கு பின்னால் மிக முக்கியமான 4 விடயங்கள் காணப்படுகின்றன.
ஒன்று, டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலையை குறைப்பதற்காகவும் சர்வதேச சந்தையை கட்டுப்படுத்துவதற்காகவும் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பிரச்சாரமாகும். டொனால்ட் ட்ரம்ப் இந்த அறிக்கையை வெளியிட்டதும் சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலையானது $6 குறைவடைந்திருந்தது. யுத்த களத்தில் உண்மையான வெற்றிலக்குகளை அடைந்து கொண்டு டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தினால் எண்ணெய் விலையேற்றத்தினை குறைக்க முடியவில்லை. இதனால் டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிடுவதன் மூலமாக சமூக ஊடக வலைத்தளத்தை பயன்படுத்துவதன் மூலமாக ஒரு இலூஷனை உருவாக்கி மாயையை உருவாக்கி சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலையேற்றத்தினை குறைப்பதற்கே திட்டமிடுகின்றார். முன்னைய காணொலியிலும் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். அதாவது உண்மையான யுத்தகலம் சர்வதேச சந்தையில் நடைபெற்று வருகின்றது. எண்ணெய் விலையேற்றத்தினை $200 அதிகரிப்பதற்கு ஈரான் எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொள்கின்றது. இதன் மூலமாக அமெரிக்காவின் பொருளாதாரத்தை முடக்கிவிட முடியும். மேலும் இதனை முறியடிப்பதற்காகவே டொனால்ட் ட்ரம்பும் காய் நகர்த்தல்களை மேற்கொள்கின்றார். சர்வதேச சந்தை என்கின்ற போர்க்களத்தில் வெற்றி கொள்வதற்காக டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறான போலி பிரச்சாரங்களையும் மாயைகளையும் வெளியிடுகின்றார். அத்தோடு இந்த தகவல்களின் மூலமாக அறிக்கைகளின் மூலமாக டொனால்ட் ட்ரம்ப் பல மில்லியன் டாலர்களையும் லாபமாக அடைந்து கொண்டுள்ளார். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் இந்த அறிக்கைகளை தகவல்களை வெளியிடுவதற்கு 15 மணித்தியாலங்களுக்கு முன்பே அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்களின் மூலமாக மிகப்பெரிய எண்ணெய் வர்த்தகம் நடைபெற்றுள்ளது. 6200 பேரல் எண்ணெய் கைமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதற்கான ஒப்பந்தங்கள் வேகமாக முடிவடைந்துள்ளன. டொனால்ட் ட்ரம்ப் இந்த கருத்துக்களை வெளியிடுவதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்பே இந்த ஒப்பந்தங்கள் அனைத்தும் நடைபெற்றுள்ளன. இதன் மூலமாக $580 மில்லியன் எண்ணெய் வியாபாரம் நடைபெற்றுள்ளது. அதாவது இந்த அறிவிப்பை வெளியிட்டதும் எண்ணெய் விலையானது குறைவடையும் என்று அவர்களுக்கு தெரியும். இந்த சந்தர்ப்பத்தில் அதிகளவான எண்ணெய் பரிமாற்றத்தை மேற்கொள்வதன் மூலமாக சர்வதேச சந்தையை கட்டுப்படுத்த முடியும். அது மட்டுமல்லாமல் எண்ணெய் விலை குறைவடைந்ததும் அதிகளவானோர் எண்ணெய் பரிமாற்றத்தை வேகமாக மேற்கொள்வார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா அதிகளவான எண்ணெயை களஞ்சியப்படுத்தும். விலை குறையும் நேரத்தில் அதிகளவான எண்ணெயை களஞ்சியப்படுத்துவதன் மூலமாக விலை கூடக்கூடிய நேரத்தில் அந்த எண்ணெயை விற்று அதிகளவான லாபத்தினை அடைந்து கொள்ள முடியும். அதாவது சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பின் மூலமாக அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய எண்ணெய் வர்த்தகத்தையே வியாபாரத்தையே முடித்துள்ளது. இதன் மூலமாக அதிகளவான லாபத்தையும் ஈட்டியுள்ளது. நான் முன்னே காணொலியிலும் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இந்த சதுரங்க ஆட்டத்தில் ஈரான் எவ்வாறு தந்திரமாக காய்களை நகர்த்துகின்றதோ அதே போன்று அமெரிக்காவும் காய்களை நகர்த்துகின்றது. தற்போது டொனால்ட் ட்ரம்ப் தந்திரமாக அவருடைய லாபத்தினை அடைந்து கொள்வதற்கு இந்த சதுரங்க ஆட்டத்தில் காய் நகர்த்தல்களை மேற்கொண்டுள்ளார். ஒரு அறிவிப்பின் மூலமாக எண்ணெய் விலையில் மாற்றத்தை ஏற்படுத்தி அதிகளவான எண்ணெயை வியாபாரம் செய்து லாபங்களை அடைந்து கொண்டு பிறகு அதிகளவான எண்ணெயை களஞ்சியப்படுத்தி எண்ணெய் விலை மீண்டும் அதிகரிக்கும் சந்தர்ப்பத்தில் அவற்றை விற்பனை செய்து இன்னும் அதிகளவான லாபங்களை அடைந்து கொள்வதே அவருடைய குடும்ப வியாபாரத்தின் அது முக்கியமான நோக்கமாகும். இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்காவினுடைய எண்ணெய் வர்த்தகத்தில் டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகனான ஜரேட் குஷ்னர் நேரடியாக தொடர்பு படுகின்றார். எனவே டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பின் மூலமாக அதிகளவான லாபத்தினை அவருடைய மருமகன் ஜரேட் குஷ்னர் அடைந்து கொண்டுள்ளார். இரண்டாவது, டொனால்ட் ட்ரம்பினுடைய 5 நாள் ஒத்திவைப்பு அறிவிப்பானது பங்குச் சந்தையினுடைய முழுமையான நிறுத்தத்தோடும் மத்திய கிழக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் அமெரிக்காவின் விசேட கடற்படைகளோடும் சம்பந்தப்பட்டுள்ளன, இணைக்கப்பட்டுள்ளன. அதாவது நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் எரிசக்தி கட்டமைப்புகள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தால் பங்குச் சந்தையானது தலைகீழாக மாறியிருக்கும். எண்ணெய் விலையானது $120 இலகுவாக தாண்டி இருக்கும். மேலும் பங்குச் சந்தையை திறந்து கொண்டு இவ்வாறானது ஒரு முடிவை யாரும் எடுக்க மாட்டார்கள். அதே நேரம் வருகின்ற வெள்ளிக்கிழமை பங்குச் சந்தை மூடப்பட்டுவிடும். சர்வதேச சந்தையும் பங்குச் சந்தையும் முழுமையாக மூடப்பட்டதற்கு பின்பு ஈரானினுடைய மின்சக்தி கட்டமைப்புகள் இலக்கு வைத்து எரிசக்தி கட்டமைப்புகள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய தாக்கமும் விளைவுகளும் சர்வதேச சந்தையையும் பங்குச் சந்தையையும் வீரியமாக தாக்காது. அடுத்த திங்கட்கிழமை பங்குச் சந்தை திறக்கும் சந்தர்ப்பத்தில் தான் ஈரானினுடைய பதிலடி தாக்குதல்களுக்கான விளைவுகள் பங்குச் சந்தையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே இவ்வாறு பங்குச் சந்தையையும் சர்வதேச சந்தையையும் முழுமையாக இழுத்து முடிவிட்டு அமெரிக்கா ஈரானினுடைய எரிசக்தி கட்டமைப்புகளையும் மின்சார கட்டமைப்புகளையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளும். அத்தோடு மத்திய கிழக்கை நோக்கி அமெரிக்காவினுடைய 5000க்கும் அதிகமான கடற்படையை கொண்டிருக்கக்கூடிய விசேட படைப்பிரிவுகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இந்திய பெருங்கடல் பிரதேசத்தினூடாகவே தற்போது இந்த படைப்பிரிவுகள் நகர்கின்றன. அமெரிக்காவின் USS ட்ரிபோலி போர்க்கப்பலும் இன்னும் 2 போர்க்கப்பல்களும் 5000க்கும் அதிகமான அமெரிக்க படை சிப்பாய்களும் மத்திய கிழக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வருகின்ற வெள்ளிக்கிழமை காலையில் தான் இவர்கள் ஓமான் வளைகுடா பிரதேசத்தை சென்றடைவார்கள். அதாவது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஒரே நேரத்திலேயே ஈரானின் காக்தீவை இலக்கு வைத்தும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கடற்கரை நகரங்களை இலக்கு வைத்தும் ஈரானின் எரிசக்தி மற்றும் மின்சார கட்டமைப்புகள் இலக்கு வைத்தும் தாக்குவதற்கு திட்டமிட்டுள்ளது. நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் இந்த தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தால் ஒரே நேரத்தில் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருக்க முடியாது. எனவே வருகின்ற வெள்ளிக்கிழமை அமெரிக்காவின் விசேட கடற்படையானது ஓமான் வளைகுடா பிரதேசத்திலே களமிறங்கும். பிறகு பங்குச் சந்தையும் முழுமையாக மூடப்பட்டுவிடும். இதைத் தொடர்ந்து ஒரே நேரத்திலே தரைவழி தாக்குதல்களையும் ஈரானின் மின்சக்தி மற்றும் எரிசக்தி கட்டமைப்புகள் இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். இதற்கான திட்டத்தையே வகுத்துள்ளார்கள். மூன்றாவது விடயம், ஈரான் தற்போது நிலைமையில் உச்ச தயார்படுத்தல்களை மேற்கொண்டுள்ளது. ஈரானின் எரிசக்தி கட்டமைப்புகள் இலக்கு வைத்து மின்சார கட்டமைப்புகள் இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டதும் இதற்கு பதிலடியாக மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மின்சார கட்டமைப்புகளை தாக்குவதற்கும் ஈரான் முழுமையாக தயார் நிலையில் இருக்கின்றது. எனவே இவ்வாறு ஈரான் முழுமையாக தயார் நிலையில் இருக்கும்போது அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொள்ளாது. ஏனென்றால் அமெரிக்கர்கள் பலவீனமானவர்கள். நேரடியாக மோதுவதற்கு அவர்கள் ஒரு பொழுதும் விரும்ப மாட்டார்கள். சூழ்ச்சி திட்டங்கள் மூலமாக மோதுவதற்கு அவர்கள் விரும்புவார்கள். எனவே இவ்வாறு ஈரான் உச்ச தயார்படுத்தல்களில் இருக்கும்போது அவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஆயுதமாகவே பேச்சுவார்த்தை என்கின்ற ஆயுதமும் யுத்த நிறுத்தம் என்கின்ற ஆயுதமும் இருக்கின்றது.
நான்காவது விடயம் என்னவென்றால் ஈரானின் தாக்குதல்களை அமெரிக்காவினால் கட்டுப்படுத்த முடியவில்லை. ஈரானின் ஏவுகணை தளங்களை இலக்கு வைத்தும் ட்ரோன் களஞ்சிய சாலைகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வதாக அமெரிக்கா கூறினாலும் உண்மையில் ஈரானினுடைய இந்த திறன்களை அவர்களால் அளிக்க முடியவில்லை. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் தாக்குதல்களை ஒத்திவைப்பதாக கூறி ஈரானுக்கு ஒரு சூழ்ச்சி திட்ட பொறியை உருவாக்கி பேச்சுவார்த்தை என்கின்ற சூழ்ச்சி திட்டத்திற்குள் ஈரானை சிக்க வைக்க முடியும் என்கின்ற திட்டத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் இந்த அறிக்கைகளையும் கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளார். எனவே டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த போலி பிரச்சாரங்களுக்கு பின்பு அறிவிப்புகளுக்கு பின்பு இருக்கக்கூடிய முக்கியமான 4 விடயங்களையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு அமெரிக்காவுடைய இந்த நகர்வுகள் தொடர்பாக ஈரானுக்கு நன்றாகவே தெரியும். மேலும் இதனை உறுதிப்படுத்தும் வகையில் இன்று காலை ஈரானிய உச்ச தலைவருடைய ஆலோசகர் இவ்வாறு தெரிவித்தார். அமெரிக்கா தற்போது என்ன செய்கின்றது, எவ்வாறு காய் நகர்த்தல்களை மேற்கொள்கின்றது என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். நீங்கள் எங்களுடைய எரிசக்தி தளங்களை மின்சார கட்டமைப்புகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால் அதற்கு பிறகு நாங்கள் கண்ணுக்கு கண் என்கின்ற தாக்குதல்களை மேற்கொள்ள மாட்டோம். எங்களுடைய எரிசக்தி கட்டமைப்புகள் மீது நீங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வது இந்த யுத்த களத்திலே கண்ணுக்கு தலை என்கின்ற விகிதத்தை உருவாக்கிவிடும். எங்களுடைய கண்ணுக்கு ஈடாக நாங்கள் உங்களுடைய தலையை எடுப்போம். மேலும் டொனால்ட் ட்ரம்ப் சர்வதேச சந்தையை வேண்டுமானாலே மாற்றலாம், ஈரானியர்களையே மாற்ற முடியாது. மேலும் நாங்கள் அனைத்திற்கும் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம் என ஈரானிய உச்ச தலைவருடைய ஆலோசகர் தெரிவித்துள்ளார். அதேபோன்று ஈரான் IRGC ராணுவத்தின் தளபதி அப்துல்லாஹி அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் தற்போது ஒரு மிகப்பெரிய பலம் பொருந்திய ரகசிய ஆயுதத்தை பயன்படுத்த போகின்றோம். நாங்கள் பயன்படுத்த போகும் இந்த ரகசிய ஆயுதத்தினால் அமெரிக்கா எங்களிடம் மண்டியிடும். இந்த போருக்கான முடிவை நோக்கிய பாதையை செப்பனிடும். மேலும் எங்களுடைய இந்த ரகசிய ஆயுதத்தின் மூலமாக அமெரிக்காவுக்கும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கும் ஆச்சரியங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவிப்புகளுக்கு பின்பு நடைபெற்ற போர் அமைச்சரவையில் ஈரானிய ராணுவ தலைமை அதிகாரிகள் ரகசிய ஆயுதத்தினை களமிறக்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் மேற்கொண்டிருப்பதாகவும் இதற்கான நேரம் வந்துவிட்டது என்றும் ஈரானிய ஊடகங்கள் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளன. அடுத்து டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவிப்பினால் குறைவடைந்த எண்ணெய் விலையை மீண்டும் அதிகரிப்பதற்காக ஈரான் அதிரடியான உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டிமோன் அணுசக்தி வளாகத்திற்கு அருகாமையில் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலிலே 3 கட்டிடங்கள் சிதைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து டெல் அவீவ் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. அதேபோன்று பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களுக்கு எதிரான வீரியமான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தன. இந்த தாக்குதலிலே குறித்த பிரதேசங்களில் 5 வெடிப்புகள் பதிவாகியுள்ளன. மேலும் இந்த தாக்குதலினால் குவைத்தின் சில மின்சார கட்டமைப்புகள் பாதிக்கப்பட்டிருந்தன. இதனால் இன்று அதிகாலை வேளையில் குவைத்தில் மின்சார தடையும் ஏற்பட்டிருந்தது. அதேபோன்று குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை இலக்கு வைத்து வீரியமான ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. குர்திஸ்தான் பயங்கரவாதிகளின் பிரிவினைவாதிகளின் தளங்கள் தரைமட்டமாக்கப்பட்டன. இவை தொடர்பான காணொலிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அதேபோன்று ஏபில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அத்தோடு சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்தை இலக்கு வைத்து வீரியமான ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. இதற்கமைவாக அதிகாலை வேளையில் 3 வெடிப்புகள் பதிவாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஈரானுடைய இந்த தாக்குதல்களை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்களுக்கு ஈரான் மறுப்பு தெரிவித்ததை தொடர்ந்து எண்ணெய் விலையானது மீண்டும் அதிகரித்துள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிட்டு 6 மணித்தியாலங்களுக்குள் சர்வதேச சந்தையில் ஈரான் மீண்டும் எண்ணெய் வெளியேற்றத்தை அதிகரித்துள்ளது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொலி விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.